தனரை முதலாக சீர் படைத்த தொல்லையதம் திருத்துண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகனிய விரித்துரைத்த இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் சைவ மன்றத்தினருக்கும் உலக சைவ பேரவையின் தலைவர் மற்றும் நிர்வாக உறுப்பினர் அனைவருக்கும் முதலில் எனது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குழந்தைங்க பாடுறதை பார்த்தா நிஜமா நமக்கு கண்ணில் தண்ணியே வந்துருச்சுங்க. அவங்களுடைய பெற்றோருக்கும் அந்த ஆசிரியருக்கும் மனதார பாராட்டுறேன். உண்மையிலே ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்கிறாங்க. அவர்களை வரவேற்று சைவ மன்றத்தின் சார்பிலும் உலக சைவ பேரவை ஆஸ்திரேலியாவின் சார்பிலும் உங்களுடைய பெரிய புராணம் உருவாக்கி சிறப்பு விஷயப்படுவை ஆற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி தில்லை வாழந்தனரை முதலாக சீர் படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி. திருச்சிற்றம்பலம். என்னையும் ஒரு பொருளாக்கி இருங்கழல் சென்னியில் வைத்த சேவக போற்றி. எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பாதங்களையும் எனது குல குருவான தெய்வ திரு சேக்கிழார் பெருமான் அவர்களின் திருப்பாதங்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் நமஸ்காரத்தையும் தெரிவித்து கொண்டு இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அத்தனை சிவனடியார்களின் திருப்பாதங்களை வணங்கி எனது உரையை தொடங்குகின்றேன். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் சைவ மன்றத்தினருக்கும் உலக சைவ பேரவையின் தலைவர் மற்றும் நிர்வாக உறுப்பினர் அனைவருக்கும் முதலில் எனது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குழந்தைங்க பாடுறதை பார்த்தா நிஜமாக நமக்கு கண்ணில் தண்ணியே வந்துருச்சுங்க. அவங்களுடைய பெற்றோருக்கும் அந்த ஆசிரியருக்கும் மனதார பாராட்டுறேன். உண்மையிலே ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க.
என் மீது அன்பு பாராட்டி மிக சிறப்பாக எனக்கு முன்னுரை வழங்கிய சகோதரருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சேக்கிழார் பெருமானை பற்றியும் பெரிய புராணத்தை பற்றியும் பேசுவதற்காக இறைவனின் திருவுள்ளம் கூடியுள்ளது. எனது ஆசானான ஓதுவார் மூர்த்தி திரு முருகானந்த ஓதுவார் அவர்களிடமிருந்து நான் கற்று அறிந்து கொண்டதும், நான் படித்து தெரிந்து கொண்ட சில விஷயங்களையும், பிற அறிஞர்களிடமிருந்து நான் கற்று கேட்டு அறிந்த சில விஷயங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி. சேக்கிழார் பற்றி ஒரு சிறு குறிப்பு சொல்லிட்டு பெரிய புராணத்துக்குள்ளே போகலாம். சேக்கிழார் பெருமான் 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். சோழ நாட்டில் குன்றத்தூரில் அனபாய சோழ மன்னனுக்கு முதலமைச்சராக பணியாற்றினார். அந்த காலத்தில் அனபாய சோழ மன்னன் சிற்றின்ப நூல்களை படித்து நாட்டுக்கு தேவையான அறநூல்களை படிக்காமல் இருந்ததுனால அதை பார்த்து மன வருத்தம் அடைஞ்சார். அதனால் 63 நாயன்மார்களின் கதையை எடுத்து அனபாய சோழ மன்னருக்கு சொல்ல, மன்னன் சிவனடியாருடைய சிறப்பையும் அவங்களுடைய பக்தியும் அவங்க தொண்டையும் பார்த்து மனம் மகிழ்ந்து இந்த 63 நாயன்மாரை பற்றி ஒரு விரிவான நூல் எழுதி தருமாறு சேக்கிழாருக்கு கேட்டார். சேக்கிழார் பெருமான் உடனே தில்லை சென்றார். நடராஜ பெருமானை வேண்ட நடராஜ பெருமான் அவருக்கு அருளாசி பண்ணி உலகலாம் என்ற சொல்லை அசிரீரியாக முதல் சொல்லாக எடுத்து கொடுத்தார். பெரிய புராணத்தின் முதல் பாட்டு உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மணி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். இந்த முதல் பாட்டே தெய்வ அம்சம் பொருந்தியதாக இருக்குது. ஏன்னா அது சிவபெருமானே அடியெடுத்து கொடுத்ததுனால. இந்த பாட்டில் சிவபெருமான் இறைவன் பஞ்ச பூதமாக இருக்கிறத நமக்கு வெளிப்படுத்துகிறாரு. உலகலாம் அப்படின்ற சொல்லில் வர நிலம், நீர்மலி வேணியன் நீர், வேணியன் அப்படின்னா சடைமுடிய உடையவன், விரித்த கூந்தலை உடைய சிவபெருமான் காற்றில் ஆடக்கூடியது, கையில் ஜோதியை வச்சிருக்காரு, அழகில் சோதியன் நெருப்பு, அம்பலத்து ஆடுவான், அம்பலம் வெற்றிடம் ஆகாசத்தை குறிக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, நடராஜ பெருமான் நம்ம உணர்வு பூர்வமாக நம்மளுடைய ஐம்புலன்களாரையும் உணரக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்றதையும் இந்த பாட்டில் மிக அழகாக சொல்லியிருக்கிறாரு. உலகெல்லாம் உணர்ந்து ஓதுவது வாய், நிலவு கண்ணுக்கு குளிர்ச்சி, மலர் சிலம்படி மலர் நறுமணம் வீசக்கூடியது மூக்குக்கு உகந்தது, சிலம்பம் காதுக்கு உகந்தது, உணர்ந்து ஓதி வணங்குவது மெய். ஸோ இந்த நம்மளுடைய ஐம்புலன்களாலும் சிந்திக்கக்கூடியதாக இருக்கிறாரு அப்படின்றது அந்த முதல் பாட்டிலே மிக அழகாக சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் சைவத்தில் நம்ம முக்கியமாக சொல்லக்கூடியது 63 நாயன்மார்கள், அது இல்லாமல் 9 தொகையடியார்கள் இருக்கிறார்கள். மொத்த கூட்டுத்தொகை 72. இந்த உலகலாம் என்ற பாடலை எழுத்தண்ணி பார்த்தீங்கன்னா 63 வரும். அதை பிரித்து எழுதினீங்கன்னா உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்குன்னு சீர் பிரித்து எழுதினீங்கன்னா கூட்டி பார்த்தா 72 வரும். சேக்கிழார் பெருமான் எழுத்தண்ணியாக பாடினாரு எழுதினாரு இல்லைங்க, அது கடவுளுடைய அம்சம். கடவுள் அவர் உள்ளத்தில் இருந்து அவருக்கு எழுத சொன்னார், அதனால தான் அவரால் எழுத முடிஞ்சது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த பெரிய புராணத்தை பற்றி உங்களோட பேசுகிறது உண்மையிலேயே எனக்கு மன மகிழ்ச்சியே தருது. இதில் 13 சர்க்கங்களாக வச்சிருக்கிறாரு அவர். மொத்தம் 4286 பாடல்கள் பாடியிருக்கிறாரு. சில பேர் எங்கிட்ட கேட்டாங்க, இந்த பெரிய புராணம் நூல் அப்படின்னா இது சைவ சமய நூலா, பக்திக்காக படைக்கப்பட்ட நூலா, இது புராணம்னு சொல்கிறீங்களே அப்படின்னா கதை மாதிரி படிச்சுட்டு போகக்கூடிய நூலா அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது சைவத்துக்கு மட்டும் பொருத்தமான நூலா? இது சைவத்துக்கு மட்டும் பொருத்தமான நூல் இல்லைங்க, இது உலகத்துக்கு எல்லாருக்கும் பொருத்தமான நூலாக இருக்குது. இது ஒரு சமுதாய நூலாக இருக்குது. இதில் பக்தியை நிச்சயமாக சொல்லியிருக்காரு, சொட்ட சொட்ட பக்தி வழியே பாடியிருக்காரு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதையும் தாண்டி பல கருத்துக்கள் அவர் சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தோன்னா, அன்பு, பக்தி, அறம், தொண்டு, குறிக்கோள், முக்கியமாக நாயன்மார்களுடைய குறிக்கோள் என்னவா இருந்தது? சமுதாய அக்கறை, பெண்களின் பெருமை, மங்கள சொற்களை பேசுவது, முக்கியமாக நமக்கு இன்சொற்களை பேசுவது, இப்படின்னு சொல்லி பல விஷயங்களை அதுக்குள்ளே நம்ம படிக்க ஒரு புதையல் மாதிரி நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு சேக்கிழார் பெருமான். அன்பை பற்றி சொல்லலாம், ஏற்கனவே அந்த குழந்தைங்க ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க அன்பை பற்றி. அன்பும் சிவமும், அன்பே சிவம்னு நம்ம சொல்லியிருக்கோம். அன்பு அப்படின்னு சொன்னோன்னு நம்ம மனசுக்கு முதல்ல தோன்றது கண்ணப்ப நாயனார். எல்லாருக்குமே இந்த கதை தெரியும், கண்ணப்ப நாயனார் கதையா. கண்ணப்பன் அப்போது ஒரு அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆண்டு கொண்ட அருளின்னு மாணிக்க வாசகர் பாடியிருக்காரு.
தொண்டு செய்து நாள் ஆறில் கண்ணை இடந்து அப்ப வல்லேன் அல்லேன் அப்படின்னு சொல்லி பட்டினத்தார் பாடியிருக்காரு. இவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்ணப்பன் மாதிரி எங்களுக்கு அன்பு செய்ய தெரியாது, கண்ணப்பனா அடியாராக ஏற்றுக்கிட்ட என்னையெல்லாம் எப்படி நீ ஏற்றுப்பேன், எனக்கெல்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் கூட அன்பே இல்லையேன்னு சொல்லி யார் பட்டினத்தாரும் மாணிக்கவாசகரும் சொல்கிறாங்க. 6 நாளில் முக்தி அடைஞ்சவர் கண்ணப்ப நாயனார். ஆனால் கண்ணப்பர் நாயனார் புராணத்தில் வந்து சிவபெருமான் திருவிளையாடல் வந்து ரொம்ப சிறப்பானது, ரொம்ப சுவையானதாகவும் இருக்கும். எத்தனையோ திருவிளையாடல் பண்ணியிருக்காரு. அதில் கண்ணப்பருடைய திருவிளையாடல் என்ன பண்ணாருன்னா, கண்ணப்பனுக்கு வந்து எப்படி சாமி கும்பிடணும், எப்படி வழிபடணும் அப்படின்லாம் ஒன்றுமே தெரியாதுங்க. அவர் வந்து ஒரு குழந்தை மாதிரி, திண்ணன்னு சொல்லி அவர் பேர், அவர் வந்து ஒரு குழந்தை மாதிரி தான். சிவகோச்சாரியார் வந்து ஆகம வேத முறைப்படி சிவனுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் கண்ணப்பனுக்கு வந்து எதுவுமே தெரியாது. அதனால அவர் எப்படி அபிஷேகம் பண்ணார்னா, வாயில் தண்ணி கொண்டு வந்து சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணார். அவர் வந்து ஒரு வேடன், அதனால வேட்டையாடி கொண்டு வர அந்த மாமிச பொருளை வந்து சாமிக்கு நிவேத்தியமாக பண்ணார். இதெல்லாம் பார்த்தோன்னே சிவகாச்சாரியாருக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. என்னடா இது, சாமிக்கு போய் மாமிசத்தை சமைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வருத்தப்பட்டார். உடனே சிவபெருமான் வந்து இங்கே தான் திருவிளையாடல் பண்ணுறாரு. சிவபெருமான் வந்து சிவகோச்சாரியார் கனவுல போயிட்டு, நாளை மாலை வந்து என்னை பாரு, என்னுடைய பக்தன் கண்ணப்பர் வந்து எப்படி பூஜை பண்ணுறாரு பாரு அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படி இருக்குன்னா, ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டை வந்து எல்கேஜி ஸ்டூடெண்ட் கிட்டேருந்து நீ எப்படி படிக்கிறதுன்னு கற்றுக்கோன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் ஆகம வேத முறைப்படி பண்ணிகிட்ருக்காரு. அவர்கிட்ட போய் சொல்லணுமா, இல்லை கண்ணப்பன்ட்ட சொல்லணுமா, கண்ணப்பா உனக்கு பூஜை பண்ண தெரியல, சிவகோச்சாரியார் பார்த்து கற்றுக்கோ அப்படி தானே சொல்லியிருக்கணும் சிவபெருமான். ஏன் மாற்றி சொன்னார்? ஒருவேளை அதனால தான் சுந்தரர் அவரை பித்தான்னு சொன்னாங்களோ? எதுக்காக அப்படி மாற்றி சொன்னார்? சேக்கிழார் பெருமாள் சொல்கிறாருங்க, சிவகோச்சாரியார் வந்து முறையாக வேத ஆகமப்படி பூஜை செய்வது வந்து நெறிப்படுத்தப்பட்ட பக்தி. ஆனால் கண்ணப்பனுக்கு வந்து விதிமுறையே கிடையாது. அது குழந்தை மனசோட தன்னலமற்ற கலங்கமற்ற தூய அன்பு. சிவகோச்சாரியார் பக்தி உயர்ந்தது இல்லைன்னு சொல்லலை, ஆனால் கண்ணப்பருடைய அன்பு எல்லையற்றது. பக்தி வழியில் போனால் இறைவனை நிச்சயமாக நம்மளால் அடைய முடியும். ஆனால் அன்பு இறைவனை நம்ம இடத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்றது தான் சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்லி கொடுத்த பெரிய புராணத்தை சொல்லியிருக்காரு. அடுத்து அறம். சேக்கிழார் பெருமான் வந்து பெரிய புராணம் எழுதுறதுக்கு மூல நூலாக எடுத்துக்கிட்டது சுந்தரருடைய திருத்தொண்டர் தொகை. 63 நாயன்மாரை பற்றி திருத்தொண்டர் தொகையில் சொல்லியிருக்காரு. அதை வந்து இவர் வரலாறாக எழுதி கொடுத்துருக்காரு நமக்கு. ஆனால் சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லாத ஒருத்தரை பற்றி சேக்கிழார் பெரிய புராணத்தில் எழுதியிருக்கார். அவர் யார்? அவர் ஒரு நாயன்மாரே இல்லை. எதுக்காக அவரை பெரிய புராணத்தில் சேக்கிழார் சேர்த்தார்? ஏன்னா சேக்கிழார் வந்து அறத்தை பற்றி நிலைநாட்டணும்னு நினச்சாரு. அறம் வந்து அன்பும் அறமும் தான் நம்ம வாழ்க்கையில் அடிப்படை குணம். அதை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக மனுநீதி சோழனுடைய கதையை வந்து நாட்டு சிறப்புன்ற முதல் பகுதியில் முதல் அதிகாரத்தில் வச்சிருக்கிறாரு. மனுநீதி சோழன் கதை உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு கன்றுக்காக தன் மகனையே தேர் சக்கரத்தில் ஏற்றினார். ஏன்னா கன்றுக்கு கூட நியாயம் கிடைக்கணும், தர்மம் வந்து என்றைக்குமே தவறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகன்தான். ஒரு மைந்தன் தன் குலத்தில் உள்ளான் என்பதும் உணரான். அவனுக்கு அடுத்து வாரிசே அந்த பையன்தான். அவர் பேர் வீதி விடங்கர். அப்படி இருந்தும் நியாயம் தர்மம்னா மனுஷனாக இருந்தாலும் மிருகமாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒன்று தான் அப்படின்றத நிலைநேரத்துக்காக தான் மனுநீதி சோழனுடைய வாழ்க்கை வரலாறு பெரிய புராணத்தில் சேக்கிழார் பதிவு செஞ்சுருக்கிறாரு. அது இல்லாமல் ஒரு நாட்டில் வந்து ஒரு நீதி நிலைக்கணும் அப்படின்னா, ஒரு வழக்குன்னு வந்தால் அதுக்கு தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா எதன் அடிப்படையில் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி ரொம்ப அழகாக சேக்கிழார் சொல்லியிருக்காருங்க. நான் அதை சொல்லணே, அவர் வந்து பக்தியை தாண்டி எத்தனையோ விஷயங்கள், இன்றைக்கி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் பல விஷயத்த சொல்லியிருக்காரு. அதில் இது ஒன்று முக்கியமான விஷயம். ஒரு வழக்கிலுடைய தீர்ப்பு வழங்கணும்னா அதுக்கு அடிப்படையாக எந்த அடிப்படையில் தீர்ப்பு வழங்கணும் அப்படின்றத பற்றி சொல்கிறதுக்கு தடுத்தாட்கொண்ட புராணத்தை எடுத்து பார்க்கலாம். நம்ம தடுத்தாட்கொண்ட புராணம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சுந்தரரை வந்து சாமி வந்து ஒரு வயோதிகனாக வந்து சுந்தரரை பார்த்து நீ எனக்கு அடிமை அப்படின்னு சொல்கிறாரு. சுந்தரர் வந்து உடனே சிரிச்சுட்டு, நீ என்ன பித்தனா, மனுஷனுக்கு மனுஷன் யாராவது அடிமையாக இருப்பாங்கயா, என்னையா பேசுகிற நீ அப்படின்னு சொல்லி ஏளனம் செஞ்சு சாமியோட விவாதம் பண்ணுறாரு. அப்போ ஊர் மக்கள்லாம் சரி இந்த பிரச்சனைக்கு என்ன தான் தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை பார்த்து கேட்குறாங்க. சரியா நீங்கள் சொல்கிறீங்க இவர் அடிமைன்னு, அதுக்கு என்ன ஆதாரம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு அழகாக ஒரு வரியை சொல்கிறாரு. ஆட்சியில் ஆவணத்தில் அன்று மற்ற அயலார் தம் காட்சியில் 3இல் 1 காட்டுக. அன்னைக்கு இருந்த அரச முறைப்படி ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அனுபவ பாத்தியம் ஏதாவது இருந்துச்சா நீங்கள் சொல்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு? அப்படி இல்லையா, டாக்குமெண்ட் எவிடன்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம்ல, ஏதாவது ஆதாரப்பூர்வமாக எழுத்துப்பூர்வமாக கொடுத்துருக்கீங்களா
மூணாவது, யாராவது கண்ணால் பார்த்த சாட்சி இருக்கா அப்படின்றத வந்து இந்த பாட்டில் கேட்குறாங்க. ஊர் மக்கள் கேட்குறதா வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, 800 வருஷத்துக்கு முன்னாடி சேக்கிழார் பெருமான் சொன்ன அந்த 3 விஷயங்கள், ஆட்சியில், ஆவணத்தில், அயலார் சாட்சியில், இந்த 3 தான் இன்றைக்கும் நம்ம நீதிமன்றங்களில் ஒரு தீர்ப்பு வழங்குறதுக்கு நம்ம கேட்கக்கூடிய ஒரு அடிப்படை இதாக வச்சுருக்குறாங்க. ஸோ அன்னைக்கு சொன்னதும் இன்றைக்கி இருக்கிற நாட்டுக்கு நமக்கு பொருத்தமாக இருக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. மூணாவது, தொண்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டால், இப்போ வந்து ஞானசம்பந்தர் வந்து 3 வயசில் ஞானப்பால் குடித்தார். சாமி அம்பாலை நேரில் பார்த்துட்டாரு. ஆனால் அவருக்கு 3 வயசில் ஞானம் பெற்றுச்சு. ஆனாலும் அவர் வந்து 250 கோயிலுக்கு மேலே போய் சென்று 384 பதிகங்கள் பாடினார். எதுக்காக பாடணும்? அவருக்கு என்ன வேணும்? அவர் ஆல்ரெடி சாமியை பார்த்துட்டாரு, ஞானம் பெற்றுட்டாரு. அவர் எதுக்காக பாடலாக கோயிலாக போய் பாட்டு பாடினாரு? யாருக்காக பாடினாரு? நமக்காக, உலகம் உய்வதற்காக. சேக்கிழார் பெருமான் இதை ரொம்ப அழகாக சொல்கிறாரு. ஞானசம்பந்தருடைய அவதாரமே அவதார நோக்கம் என்னன்னா, வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க பூதபரம் பறைப்பொழிய புனிதவாய் மலர்ந்தெழுதார். 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு காலத்தில் பிற சமயங்களும் பிற மதங்களும் பிற மொழிகளும் அதிகமாக இருந்த காலத்தில் சைவமும் தமிழும் தலைக்க வேண்டும் என்பதற்காகவே அவதாரம் பண்ணவர் ஞானசம்பந்தர். ஞானசம்பந்தர் பண்ண சைவத்துக்கும் தமிழுக்கும் பண்ண தொண்டு வந்து மிக மிக சிறப்பானது. அவருடைய பாடல்களை எடுத்து பார்க்கும்போது, அவர் திருக்கடை காப்புன்னு சொல்லி கடைசியாக இருக்கிற பாடலை பார்த்தீங்கன்னா, எப்போவுமே தன் பேரை சொல்லும் போது பல இடங்களில் தமிழையும் சேர்த்து சொல்லியிருக்கார். தமிழ் ஞான சம்பந்தன் சொன்ன அப்படின்னு சொல்லி தமிழையும் சேர்த்து தான் சொல்லியிருக்காரு. தமிழும் சைவமும் இன்னைக்கு இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது ஞானசம்பந்தருடைய மிகப்பெரிய தொண்டு அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு அடுத்து நினைவுக்கு வர்றது, முக்கியமாக ஒருத்தர் நினைவுக்கு வர்றது திருநாவுக்கரசு நாயனார். உழவார பணி, அப்பர் சாமின்னு நம்ம சொல்கிறோம்ல, அவர் செய்யாத உழவார பணியே கிடையாது. அவர் கையில் எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த உழவார கருவி இருக்கும். கோயிலாக போய் கோயிலை சுத்தம் பண்ணவும் அடியாருக்கு தொண்டு செய்வது மட்டுமே அவருடைய குறிக்கோளாக இருந்தது. அவருக்கு வராத இன்னல்களே கிடையாது. அவரை வந்து சுண்ணாம்பு கால்வாயில் போட்டாங்க, கல்லை கட்டி கடலில் போட்டாங்க, யானையை வச்சு மிதிக்க வச்சாங்க. பிற சமயத்தார் வந்து அவருக்கு பல இன்னல்கள் கொடுத்தாங்க. ஆனாலும் தன்னுடைய குறிக்கோளில் தவறாமல் இறைவனுக்கு செய்கிற தொண்டும், மக்களுக்கு செய்கிற தொண்டும், இறைவனை வழிபடக்கூடிய அடியாருக்கு செய்கிற தொண்டுமே முக்கிய தொண்டு அப்படின்னு நினச்சி வாழ்ந்தார். அவரை பற்றி சேக்கிழார் என்ன சொல்கிறாருன்னா, திருநாவுக்கரசுவலர் திருத்தொண்டின் நெறிவாழ வருஞான தவமுனிவர் வாகீசர் வாய்மைத்திகள் பெருநாமம் சீர்பரவல் உரைகின்றேன் பேருலகில் ஒரு நாவு குறை செய்ய ஒண்ணாமை உணராதேன். ஒரு நாவால் அவரோட தொண்டை சொல்ல முடியாதுன்னு ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டாருங்க. அவ்வளோ பண்ணியிருக்காரு அவர் அப்படின்றத வந்து ரொம்ப சிறப்பாக எடுத்து காமிச்சிருக்கிறாரு. அடுத்து வந்து சமுதாய அக்கறை. சேக்கிழார் வந்து முதலமைச்சராக இருந்தார். அதனால் அவருக்கு எப்பயுமே அவரோட சிந்தனையில் வந்து நாட்டு நலனும் மக்களுடைய நலனும் தான் அவருடைய சிந்தனையில் இருந்தது. அதனால் எல்லா அடியாரோடைய கதையிலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அந்த காலத்தில் அன்ற நூற்றாண்டில் இருந்த பல சமுதாய பிரச்சனைகளையும் அவரை வந்து அந்த கதைகள் மூலம் நமக்கு எடுத்து காட்டுகிறார். அதாவது அந்த காலத்தில் இருந்த தீண்டாமை ஆகட்டும், நமக்கு வந்து திருநாளை போவார் கதையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை ஜாதி வேற்றுமைகள், சமுதாய ஏற்றத்தாழ்வு, பெண்களின் நிலை, பிற மதத்தின் இன்னல்கள் போன்ற பல செய்திகளை வந்து நாயன்மார்களின் கதைகள் மூலம் நமக்கு தெளிவாக எடுத்து கொடுத்துருக்காரு. சேக்கிழாருடைய சிறப்பு என்னன்னா, அவர் வந்து தீர ஆராய்ந்து ஆதாரபூர்வமான விஷயங்களை மட்டுமே பெரிய புராணத்தில் பதிவு பண்ணியிருக்கார். அதாவது நம்மெல்லாம் ஒரு கதை எழுதணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எது பிடிச்சதா தெரிஞ்சவங்க அப்படின்னா கொஞ்சம் அதை உயர்த்தி எழுதுறதோ, இல்லை சில விஷயங்களை மறைச்சி எழுதுறதோ, அந்த மாதிரி எதுவுமே செய்யுது. உண்மையாக எழுதுறது தான் வந்து சேக்கிழாருடைய சிறப்பு. உதாரணத்துக்கு சிறுதொண்டு நாயனார் இருந்தார். அவருடைய மனைவி வந்து திருச்செங்காட்டு இருந்து வந்தவங்க. அவங்களுடைய பேர் தெரியல. அந்த காலத்தில் அவர் ஆராய்ச்சி பண்ணும்போது அவருடைய பேர் கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு பேர், நம்ம அம்மா பேரோ நம்ம பிள்ளைங்க பேரோ ஏதோ ஒரு பேரை பட்டால் யாருக்கு தெரிய போகுது, செய்யலாம்ல. ஆனால் அவர் செய்ய மாட்டார். அவரை பெரிய புராணத்தில் அவங்கள பற்றி குறிப்பிடும்போது திருச்செங்காட்டு நங்கை அவ்வளோதான் சொல்லியிருக்கார். என்ன உண்மையோ அதை மட்டும் சொல்லியிருக்கிறதுனால தான் இன்றைக்கும் பெரிய புராணம் உலகளவில் நின்றுருக்கு. அப்படின்னா அதுக்கு காரணம் உண்மையான தகவல்களும் ஆதாரபூர்வமான தகவலுமே இதில் சிறந்து இருக்குது. அடுத்து பெண்மையை போற்றுவது. இந்த கதையை நான் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு முன்னாடி பேசின கார்த்திக் தம்பி ரொம்ப அழகாக பெண்மையை பற்றி 3 நாயன்மார்களை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. மங்கையர்க்கரசியும் திலகவதியாரையும் காரைக்கால் அம்மையாரை பற்றியும் அழகாக சொல்லிட்டாங்க. அதனால் நான் அந்த பகுதியை ஸ்கிப் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அந்த பையன் என்னை விட சிறப்பாக சொல்லிட்டாங்க. இருந்தாலும் மங்கையர்க்கரசியை பற்றி சொல்லும்போது
சேக்கிழார் பெருமான் மங்கையர்க்கு தனி அரசி எங்கள் தெய்வம் வளவர் குலர் திருக்கொழுந்துன்னு சொல்லிருக்காரு. என்னுடைய தெய்வம், சேக்கிழாரே சொல்றாரு மங்கையர்க்கரசியை என்னுடைய தெய்வம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவங்க செய்யற தொண்டு வந்து செயற்கரிய தொண்டு. தன்னுடைய கணவனையும் பாண்டிய நாட்டையும் சமண சமயத்திலேருந்து சைவ சமயத்துக்கு கொண்டு வரதுக்கு வந்து ஒரு மாபெரும் புரட்சிங்க. அது ஒரு பெண்ணாக இருந்து அவங்க செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்களுடைய தியாகம், மன வலிமை, தலைமைத்துவம் எல்லாமே வந்து நமக்கு எடுத்துக்காட்டாக சேக்கிழார் பெரிய புராணத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. முக்கியமான விஷயம், எந்த ஒரு இடத்துலையும் அமங்கலமான சொற்களை பெரிய புராணத்தில் பார்க்கவே முடியாதுங்க. இன்சொல் பேசுறது மட்டுமே வந்து குறியாக வச்சுருந்தாரு பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான். குறிப்பாக வந்து ஒரு இடத்துல ஏதாவது ஒரு மரணம் நிகழ்ந்தது, இல்லை ஒரு கொலை நடந்துச்சு, ஒரு வெட்டு, ஒரு அழிவு, இந்த மாதிரி சம்பவங்கள் வராமல் இருக்காது. எல்லா கதையிலும் ஏதோ ஒரு இடத்துல வரதான் செய்யும். ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலை வந்த போதும் சேக்கிழார் பெருமான் மங்களமான சொற்களை பயன்படுத்தியிருக்கார். உதாரணத்துக்கு மெய்ப்பொருள் நாயனார் கதையில் வந்து முத்தநாதன் என்பவர் வந்து ஒரு சிவனடியார் மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து அந்த மெய்ப்பொருள் நாயனாரை வந்து ஆயுதத்தால் தாக்குறாங்க. அதை வந்து முத்தநாதன் வெட்டிட்டான் இல்லை குத்திட்டான் அப்படின்னு சொல்லியிருந்தா புரிஞ்சிருக்கும் நமக்கு. ஆனால் சேக்கிழார் பெருமான் வந்து அதை எவ்வளோ நயமாக சொல்லியிருக்காரு பாருங்க. நினைத்த அப்பரிசே செய்தல். அவன் என்ன நினச்சிட்டு வந்தானோ அதை செஞ்சிட்டார், அவ்வளோதான், முடிஞ்சது கதை. இவ்வளோ தெளிவாக, இவ்வளோ என்ன ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு அவர் பெரிய புராணத்தை எழுதியிருக்காருன்றதை நம்ம இதில் புரிஞ்சுக்க முடியும். மெய்ப்பொருள் நாயனார் வந்து சரி நம்மளை ஒருத்தர் குத்திட்டார் இல்லை, உடனே அவன் காவலர், அவன் அரசர், உடனே காவலில் கூப்பிட்டு சொல்லலாம்ல, இவனை வெட்டிட்டா பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க. அவர் வந்து சிவனடியார் வேஷம் போட்டு வந்ததுனால தத்தா நமர் சிவனடியாராக வந்திருக்கார், அவர் ஒன்றும் பண்ணிடாத அப்படின்றாரு. நாயன்மார்கள் ஒருத்தர் வாழ்க்கையை பார்க்கும்போது நமக்கு வந்து எந்த ஒரு உயர்ந்த பண்புகள் அவங்க கிட்ட இருந்ததுன்றதை நம்மளால உணர முடியும். சேக்கிழாருடைய பெரிய புராணம் வந்து பக்தி அப்படின்றது மட்டும் இல்லாமல் வெறும் வழிபாட்டு முறையாக மட்டும் அவர் சொல்லலைங்க. அந்த பக்தி வந்து அன்பு, தியாகம், நம்பிக்கை, ஆர்ப்பரிப்பு, இப்படி எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒழுக்கமாக காமிச்சிருக்கிறாரு பெரிய புராணத்தில். கடைசியாக ஒரு கேள்வி கேட்டு நிறைவு செய்யலான்னு நினைக்கிறேன். பெரிய புராணத்தில் சொல்லும் செய்தி என்ன? இப்போ 63 நாயன்மார்கள் வந்து செயற்கரிய செயல்கள் செஞ்சுருக்காங்க. அவங்க செஞ்ச மாதிரி யாராலையும் செய்ய முடியாது, அவர்களுக்கு நிகர் அவர்களை தான். அப்படின்னா இன்றைக்கு நம்ம குழந்தைங்க கேட்கலாம், அவங்க செஞ்ச காரியத்தை நம்மளால் செய்ய முடியாது. அவங்க வாழ்ந்ததோ 4ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டு அந்த காலத்தில். இன்னைக்கு இந்த புத்தகத்தை படிக்கிறதுனால எனக்கு என்ன பலன்? எதுக்காக நான் படிக்கணும்? நாயன்மார்கள் கதையை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க செஞ்சதெல்லாம் தூய்மையான அன்பு, இறைவனுக்கு தொண்டு, இறைவனை வழிபடும் அடியாருக்கு தொன்று. இது 3 மட்டும்தான் எல்லா கதைகளையும் நம்ம பார்க்குறோம். அவங்க வந்து அவங்களுக்காக கூட அவங்க பிரார்த்தனை பண்ணலைங்க. அவங்களுக்கு முக்தி வேணும்னு கேட்டாங்களா, இல்லை வீடு பேர் வேணும்னு செஞ்சாங்களா? இது எதுவுமே அவங்க சிந்தனையிலே இல்லை. அவங்களுடைய பக்தின்றது அன்றாட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருந்தது. இறைவனுக்கு செய்கிறதோ அடியாருக்கு சொல்கிறதோ அவங்களுக்கு வந்து அது ஒரு வாழ்க்கை முறையாகவே வச்சுட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட நாயன்மார்கள் இருந்ததுலேருந்து நமக்கு இன்னைக்கு நம்ம அதுலேருந்து என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்றது தான் முக்கியமான கருத்து. நம்மளால் அவங்கள மாதிரியெல்லாம் செய்ய முடியாது நிச்சயமாக. தினமும் கோயிலுக்கு வரணும் அப்படின்னு நினச்சாவே அதுவே பெரிய கஷ்டமாக இருக்குது. இப்போ கேட்டால் டிராஃபிக்ன்றாங்க, பார்க்கிங் கிடைக்கலன்றாங்க, எத்தனையோ காரணங்கள் நமக்கு இருக்குது. இதெல்லாம் நம்மளால் டெய்லி செய்ய முடியுமா? எல்லாத்தையும் தொடர்ந்து குறிக்கோள்னா என்னங்க, ஒரு காரியத்தை எடுத்தால் அது என்றைக்குமே செய்யணும், எந்த சூழ்நிலையிலையும் அதை வழுவாது செய்யணும். அந்த மாதிரி நம்மளால் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. சேக்கிழாருக்கு நல்லா தெரியும் நம்மளாம் இதெல்லாம் செய்ய மாட்டோம்னு, நல்லாவே தெரியும் அவருக்கு. நமக்காகவே ஒரு பாட்டு எழுதிட்டு போயிருக்காரு. மண்ணினில் பிறந்தார் பயன் மதிசூடும் மன்னலார் அடியார் தம்மை அமுது செய்வித்தல், கண்ணினால் அவர் நல் விழா பொலிவு கண்டு ஆறுதல். அடியாருக்கு அமுது செய்யுங்க முடிஞ்சா, அதுவும் செய்ய முடியலையா, இந்த மாதிரி குரு பூஜை நடக்குது இல்லை, இதை வந்து பாருங்க, அவ்வளோதாங்க சொல்கிறாரு. கண்ணினால் நல் விழா பொழிவு கண்டு ஆறுதல், அதுதான் மண்ணில் பிறந்த பயன். எத்தனையோ இந்த முருகன் கோயிலில் எத்தனையோ குரு பூஜைகளும் விழாக்களும் நடத்துகிறாங்க. ஒன்றுமே செய்ய வேண்டாம், நம்மளால் முடிஞ்சால் உதவி செய்வோம். இல்லையா, இதை வந்து பார்த்தாலே பெரும் பயன் சொல்லிட்டு நான் சொல்லலை, சேக்கிழார் பெருமான் சொல்லியிருக்கிறாரு. இதையே தான் நம்ம திருமூலரும் சொல்லியிருக்கிறாரு. நமக்கு தொண்டுனா பெரிய தொண்டா நீங்கள் நினைக்கல, சாதாரணமாக செய்கிற சின்ன விஷயங்களும் தொண்டா எடுத்துக்கலாம். யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாய்வரை, யாவருக்குமாய் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. சிவனுக்கு பூஜை செய்யறதுக்கு பூ இல்லையா, பரவாயில்ல, ஒரு இலையை எடுத்து போடு, அதுவும் தொண்டு தான். வாயில்லா ஜீவனுக்கு மாட்டுக்கு ஒரு பிடி புல்லை எடுத்து கொடு, அதுவும் ஒரு தொண்டு தான்.
எதுவுமே செய்ய முடியலையா, நீ சாப்பிடும்போது ஒரு பிடி சாதம் எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுப்பா, அதுவே போதும் அப்படின்னாரு. இல்லையா இது எதுவுமே எனக்கு செய்ய முடியாது அப்படின்னு சொன்னீங்களா, பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட அன்பாக பேசுங்க, இன்னுரை அது ஒன்று போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நமக்காகவே இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய வாழ்க்கையில் குறிக்கோள் அப்படின்னு இருக்கும், எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு குறிக்கோள் இருக்கும். நம்மளுடைய குறிக்கோள் வந்து அன்பும் தொண்டும் இந்த இரண்டின் அடிப்படையில் இருந்துச்சுன்னா நம்ம செய்கிற ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நமக்கு மனசுக்கு முதல்ல நம்ம மனசை பக்குவப்படுத்துங்க. நம்ம மனசு பக்குவப்படுத்தும் போது மனசு அமைதி வரும். அமைதியாக இருக்கும்போது நம்ம நிதானமாக யோசித்து நல்ல காரியங்களை செய்ய முடியும். அன்பு வெளிப்படும். நம்மளுடைய அன்பு முதல்ல நம்மக்கிட்டேருந்து மற்றவங்களுக்கு போகும், நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு போகும், அடுத்து நம்ம சுற்றத்தாருக்கு போகும். அமைதியும் அன்பும் நிதானமும் இருக்கும்போது தப்பு செய்ய மாட்டோம், அதனால் அறவழியில் போகுவோம். அதனால் நல்ல சிந்தனையாக நம்மளால் செய்ய முடியும். இதுதான் பெரிய புராணம் படிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடியது. மனிதனை தெய்வமாக உயற்றும் கோலாக இருப்பது பெரிய புராணம். சேக்கிழார் வந்து காலத்தை வென்ற சிந்தனையாளர். 800 வருஷங்களுக்கு முன்னாடி அவர் எழுதின பாடல்கள் இன்றைக்கும் ஜாதி மத இன பேதம் இல்லாமல் எல்லாருக்கும் பொதுவாக இருக்குது. அப்படின்றதுனால தான் அவரை வந்து தெய்வ திருச்சேக்கிழார்னு சொல்கிறாங்க. அந்த தெய்வம்ன்ற அடைமொழி 2 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று திருவள்ளுவர், இன்னொன்று சேக்கிழார். ஏன்னா அவங்க 2 பேரும் எழுதுறது உலக பொதுமறை, எல்லாருக்கும் பொதுவாக இருக்கும். இந்து மற்ற மதங்கள் எல்லாருக்கும் பொதுவாக இருக்குது, எல்லா காலத்துக்கும் பொதுவாக இருக்கிறதுனால தான் அவருக்கு தெய்வத்திரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் காட்டிய வழியில் பின்பற்றினா நம்ம மனசுக்கு மட்டும் நிம்மதி கிடைக்காதுங்க, நம்ம மனசுக்கும் நிம்மதி அமைதி கிடைக்கும், நம்மளை சுற்றி இருக்கிற நாட்டுக்கும் வீட்டுக்கும் அமைதி நிலவும் என்று சொல்லி, என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளாரடியாரவர் வான்புகழ் நின்றது என்றும் நிலவி உலகெல்லாம். உலகலாம் என்ற வார்த்தையில் தொடங்கி உலகலாம் என்ற சொல்லில் நிறைவு பெற்ற பெரிய புராணத்தை தந்த தெய்வ திரு சேக்கிழாரின் திருவடிகளை போற்றி நல்ல வாய்ப்பை அளித்த இறைவனுக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். So much. Thank you.